எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். என்னுடைய பதிவு முக்கியமான பதிவு என்னன்னு சொன்னேன், ஒரு பொய்யை எந்த நாளும் மறைக்கல. ஒரு பொய் உண்மையாகுமா? அப்படி ஒரு பொய் உண்மையாகுமா? எவ்வளவுதான் பொய்க்கு மேலே பொய் அடுக்குனாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வருந்தே தீரும். எல்லா நாட்டுக்கும் தெரியும், ஈழத்தில் தமிழ் மக்கள் அழிக்கப்பட்டவங்க. நீங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. சரியா? எல்லா நாடும் நித்திர கொள்ளலை. சரியா? அது என்ன கதைன்னு சொன்னால், வெற்றியை கொண்டாடுறாங்களாம் 10ஆம் தேதி. எது வெற்றி? சரி, நான் உங்களோட கதைக்கே வரேன். புலிகள் உங்களுக்கு கொலை செஞ்சாங்க. சரி, இளம்பிள்ளைகள் புலிகளை, பொதுமக்கள் புலிகளை, இல்லை கையை தூக்கிட்டு வந்தார்கள் முழு பெரும் புலிகளை? எவங்க புலிகள் என்னத்துக்காக வேண்டி வந்தவங்க? நீங்கள் தந்தை செல்வா இருக்கிற நேரம் போத்துக்கேரள அந்த காலத்தில் அவர் சொன்னவர், ஈழத்துக்கு வடக்கு கிழக்கு ஈழத்துக்கு தர சொல்லி. நீங்கள் அந்த நேரம் என்ன செஞ்சீங்க? கொடுத்தனீங்களா? மனசாட்சியை தடுத்து சொல்லுங்க. அப்போ கொடுத்தனீங்களா? பூர்வீகம் தமிழர்கள். சரியா? நீங்கள் இருந்த அக்காவை வந்த அக்கா திரட்டி போட்டு இப்போ என்னண்டா நீங்கள் ஒடுக்குமுறைக்கு கொண்டு வரீங்க. உங்களோட துவேஷம் என்ன? பௌத்தத்தை நிலநாட்டணும், தமிழர்கள் 3 பேரையும் கொல்லணும். அதுதான் உங்களோட திட்டம். அப்படியே பொய்ய சொல்கிறீங்க. யுத்தம் நடக்கலை. ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை மனசாட்சியை தொட்டு ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே எப்போதுமே இல்லை இல்லைன்னு சொல்லாமல், யுத்தம் நடந்தவங்க பொதுமக்களை நாங்கள் கொள்ளலை. எங்களுக்கு முந்தைய இருந்த அரசாங்கம் கொண்டாடு சொல்லியிருக்கலாம் தானே. வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறீங்க. இது வெற்றியாக உங்களுக்கு? ஒரு சின்ன பிள்ளைகள்லாம் கொள்வது ஒரு வெற்றியா? இயற்கை விடுமா? அவங்கள சாபம் விடுமா? இயற்கை சாபம் விடுமா? இல்லை பிள்ளைகளை சாபம் விடுமா? இது உண்மை. துணிஞ்சு கதைக்கிற நீங்கள் துணிஞ்சு கதைக்கலாம் தானே. இதை நாங்கள் ஏன் பொய்ய சொல்லணும்? எங்களோட வம்சம் எப்படின்னு தெரியுமா? தமிழர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? தமிழர்னா என்ன? பாரி மன்னர் கதை தெரியுமா? அவர் முல்லைக்கொடிக்கு அற்பமாக கிடந்த முல்லைக்கொடிக்கே தேர் கொடுத்தோம். நாங்கள் தமிழர்கள் வாங்க இதிங்க சாப்பிடுங்கன்னு உங்களை ஆதரிச்சதால் நீங்கள் இப்போ எங்களில் ஒரு அடிமையை விட கேவலமாக நீங்கள் ஈழத்தில் ஆள்றீங்க. கேட்டால் பௌத்தம் இருந்துச்சு. உங்களோட புத்தகத்தில் ஏறிக்கு. சரியா? உங்களோட நூலில் ஏறிக்கு. கேமமாலினி தந்தத்தை, புத்தர புனித தந்தத்தை இந்தியாவிலேருந்து கொண்டார். அப்போ இந்தியாவிலேருந்து விஜயன் வந்தவர். அப்போ குவேணி என்றவர் இருந்தவர். இப்போ தமிழாக்கள் இருந்தன்றதை சொல்ல தேவையில்லை. எல்லாருக்கும் படித்த உங்களுக்கும் தெரியும். சரியா? கண்மூடித்தனமாக இருக்க தேவையில்லை. ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் சொல்லாதீங்க. ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு 50 புலிகள் சேர்த்து 50 இராணுவம் கொண்டாடும், நான் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் கொண்டது 50ஆ? குழந்தைகளும் புலியா? தாய்மார்களும் புலியா? நோயாளிகளும் புலியா? பொதுமக்கள் புலியா? உங்களுக்கு சொல்கிறத யோசித்து சொல்லுங்க. சரியா? எனக்கு அதான் கவலை. அப்படி சொல்கிறத பொருந்த சொல்லுங்கள். பொய்யை ஒன்றுக்கு மேலே மூடி மறைக்காதீங்க. செய்த நீங்கள் குற்றம்தான். அது இதில் கொண்டாட்டம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நினைவு போடுங்க. உங்களோட பொய்யான உங்களோட துவேஷ குணத்தால் இந்த படையினர்கள் அவங்களோட உயிரை மாய்ச்சாங்க. அது உண்மை. இதுக்கு முந்தைய அரசாங்கம் ஒரு துவேஷம், பௌத்தத்தை திணிக்கணும், தமிழர்களை கொல்லணுன்ற துவேஷத்தால் அவங்க மேலே போர் செஞ்சாங்க. எங்களோட உடைமையில உரிமையும் காக்கிறது காவலர்களை கொண்டாங்க. அவங்கள புலிகள் மூட்டை காட்டினீங்க. அதோடு சேர்ந்து பொதுமக்கள் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம்? ஏற்றுக்கொள்ளுங்க. உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். மனுநீதி சோழன் எங்களோட வரலாறு. அதில் மனுநீதி சோழன் மன்னன் என்ன செய்ய தெரியுமா? அவர் ஒரே ஒரு பிள்ளையை வளர்த்தார். பசுவை அவர் தேரில் மகன் ஓடிப்போக்கில் சில்லில் பட்டு செத்து போய்த்து. மகன் ஓடி போனேன். அந்த பசு என்ன செஞ்சுது? அங்கே போய் சபையில் மணி அடிச்சிருக்கேன். அப்போ அந்த மன்னன் கேட்டிருக்கேன், அந்த மணி என்னத்துக்காண்டி அடிக்குதுன்னு. அந்த பசுமாடு அடிக்குது. அந்த பசுமாடுக்கு தெரியுமா? அதுக்கு மொழி தெரியுமா? அது போய் ஒரு முகத்தை பார்த்துச்சு மன்னன் விரிவுபடுத்தி கேட்கும்போது, மனுநீதி சோழன் மகன் தேரை ஓட்டும்போது அந்த மாட்டு
கண்டுக்குட்டி செத்திருக்கு. அப்போ அந்த மன்னன் என்ன செஞ்சான்? அதே தேரில் தன் மகனை அதே மாதிரி கொண்டு குவிச்சான். நாங்கள் கொண்டு குவிக்க சொல்லலை, ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறதான் மெனத்துவம், மனித நேயம். இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் பௌத்தத்தை திணிச்சுது. இதுக்கு முதல் இருந்த தொடர்ந்து வந்த அரசாங்கம். ஆனால் உண்மையும் நேர்மை என்ன? தமிழ் மக்கள் கொல்லப்பட்டது உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. சரியா? கொண்டாட்டம் இல்லை, இதெல்லாம் கொண்டாட்டம் இல்லை, கொண்டாட வேண்டிய விஷயம் இல்லை. இது ஒரு மனித நேயத்தோடு நீங்கள் எல்லா மக்களும் உண்டு, எல்லா நாடும் உண்டு, நாங்களும் அதைத்தான் நினைக்க. துவேஷங்காட்ட நாங்கள் வரல, உண்மையாக சொல்லுங்கள். நாங்கள் நினைவு தான் கூட்டுறோம், நாங்கள் சண்டைக்கும் வரல, யுத்தத்துக்கும் வரல. போதும், பார்த்தது போதும். பொய்யான கொண்டாட்டம் தேவையில்லை. அப்பாவி படையினரும் பாவியல் என்ற சில அரசியல்வாதிகள அந்த திணிப்பு தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க. காடையர்களும் இருந்தாங்க, அமைதிப்படையும் இருந்தது, எத்தனையோ நாடுகள் சேர்ந்தாங்க. கொண்ட தமிழ் மக்களை கொண்டது உண்மை, உண்மை, உண்மை. ஏற்றுக்கொள்ளுங்க, பொய்யை சொல்லி சொல்லி மறைக்காதீங்க. நன்றி, வணக்கம். எங்களோட தமிழாக்கள் அப்படி என்று வம்சா வரையா கதைகளில் கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. கேட்க தெரியாட்டி அந்த கதைகளை கேட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு அழிச்சு பழக்கம் இல்லை, வாழ வச்சு பழக்கம் வேணாம். எங்களுக்கு ஒரு நிலம் இல்லாமல் இருக்கு, எங்களை வாழ வழி இல்லாமல் இருக்கு, இடம் இல்லாமல் இருக்கு. இன்னும் மிதிக்காதீங்க தயவுசெய்து. இன்னும் எங்களை மிதிக்க வேணாம். எங்களோட பாட்டுக்கு வாழ விட்டால் போதும். சரியா? நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து. நன்றி. இது எல்லாரையும் நோகடிக்கும். சிலாக்களை சொல்ல வேண்டிய கருத்து தான், பொய்யை சொல்லலை, உண்மையைத்தான். எப்பயுமே நீதிக்கு துணை போகிறது தான் நான். என் மக்கள் என் நாடு என்ன மக்கள்னு சொல்லக்குள்ள எனக்கும் பௌத்தத்தில், அதாவது பௌத்த சிங்கள மக்களில் படையினர்கள் இழந்தது கவலை, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்க நியாயமாக இழந்திருந்தாங்களா வீர? இதுக்கு முந்தைய அரசாங்கம் அவங்கள கொல்ல சொல்லிச்சு, அப்படி ஒரு முன்னெடுப்படுத்திச்சு. அவங்களுக்கும் தெரியும் எத்தனை அப்பாவியை கொண்டு குச்சிருக்க மாட்டோம். அவங்களுக்கும் மனசாட்சி இப்படி தெரியும், கொண்டவங்களுக்கு தெரியும், கற்பழித்தவங்களுக்கும் தெரியும், அழித்தவங்களுக்கும் தெரியும் எங்கே என்ன நடந்தது. ஏன் உண்மையாகவே அரசியல்வாதி முழு பேருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுட்டு பொய்யை சொல்லி என்னத்தை காண போகிறீங்க? இயற்கையை நீங்கள் நித்தாட்டையிலுமா? இயற்கை அழிவை நித்தாட்டையிலுமா? அதோட சாபத்தை அழிக்கலுமா? அதோட ஆத்மாக்கள் விடுமா உங்களை? நினைவேந்தல் கொண்டாட்டம், நினைவேந்தல் கொண்டாட்டம், வெற்றி கொண்டாட்டம். சிரிப்பாக இருக்கி, உலகம் போகிற போக்கு பார்த்தா சிரிப்பாக தானே இருக்கி. என்ன செய்யுது? இந்த அடக்குமுறையோ ஒடுக்குமுறை அழித்து முடிக்கலாம், மித்தையும் அழித்து முடிக்கலாம். ஒரு நாள் மாறாம போகுமா? உண்மை தோக்குமா? ஏற்றுக்கொள்ளுங்கதால் ஒன்றை மறக்கிறதா இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு எல்லாரையும் கலந்து ஆலோசி மன்னிப்பு கேளுங்க. செஞ்சது குற்றம் ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொண்டீங்கனாலே நாங்கள் மறந்துடுவோம். எப்படி மன்னிச்சிடுவோம், மறக்க மாட்டோம். இப்படி இருக்கும், எப்படி மறக்கிறது? நாங்கள் மன்னிச்சிடுவோம். தமிழர்கள் பாரிய மனசு உள்ளவங்க, நல்ல மனசு உள்ளவங்க. எங்களோட மனசு மையத்திற்கு வராது, மன்னிச்சிடுவோம். ஆனால் மறக்க மாட்டோம். எங்களோட மனசில் காயம், இப்படி காயப்பட்டால் அந்த காயம் மாறிடும், தழும்பிடிக்கும். எங்களோட வரலாறு அது. ஒரு நீதியான வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அன்றைய காலத்திலேருந்து வந்து அவங்க செஞ்சுருந்தாங்கண்டா இப்படிலாம் வந்துடுயாது. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து. நன்றி.